ரொம்ப நாளாக நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுட்டே இருந்தது. நம்ம இந்தியாவில் பேசுறதுக்கும் மலேசியாவில் பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு சில வேர்ட்ஸ் பற்றி இப்போ பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். ஸோ இந்தியாவில் வந்து நம்ம வந்து சோப்பை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சோப்புன்னு தானே சொல்லுவோம். ஆனால் மலேசியாவில் வந்து சவுக்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம போடுற பேண்ட்டை வந்து என்னன்னு சொல்லுவோம்? நம்ம பேண்ட்டுன்னு தானே சொல்லுவோம். ஆனால் மலேசியாவில் சிலுவாருன்னு சொல்லுவாங்க. சிலுவார் போடலையா, பெரிய சிலுவார் போடு, கட்டை சிலுவார் போடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போகிற செருப்பு நம்ம என்னென்னு போடுவோம்? ஒன்று ஸ்லிப்பர்னு சொல்லுவோம், இல்லைன்னா செருப்புன்னு சொல்லுவோம். இங்கே சப்பாத்தின்றாங்க. என்னது சப்பாத்தியா அப்படின்னு நான் வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு தானே சப்பாத்தின்னு சொல்லுவோம் அப்படின்னா இவங்க வந்து செருப்பையே வந்து சப்பாத்தி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம யாராவது வந்து அண்ணாங்க போயிட்டு இருந்தால் என்னன்னு சொல்லுவோம்? அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இங்கே வந்து அபாங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அபாங், ஹாய் அபாங், வணக்கம் அபாங் அப்படி வந்து அந்த மாதிரி வந்து அபாங் அப்படின்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரிட்ஜ், அதாவது குளிர்சாதன பெட்டி தமிழில் சொன்னால் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒன்று வந்து ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஃப்ரிட்ஜுன்னு தான் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து ஐஸ் பெட்டின்னு சொல்லுவாங்க. ஐஸ் பெட்டிக்குள்ளேருந்து அதை ஐஸ் பெட்டிக்குள்ளே இதை வை அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி மலேசியாவில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, என்னெல்லாம் வந்து பேசுவாங்க, நம்ம தமிழ் லாங்குவேஜுக்கும் இதுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மலேசியாவில் பேசுகிற ஏதாவது ஒரு வார்த்தை தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.